அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் சூரா அல் மாயிதா என்கிற 5வது அத்தியாயத்தில் ஆரம்ப 30 வசனங்களில் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்துகள், அது சார்ந்த செய்திகளை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக ஆண்களுக்கான முதல் கேள்வி, சூரா அல் மாயிதா அதனுடைய பொருள் என்ன? எதனால இந்த அத்தியாயத்திற்கு இந்த பெயர் பெற்றது? சரி, சரி, சரி. அல் மாயிதா என்ற அரபு வார்த்தைக்கான அர்த்தம் உணவு தட்டு என்று அர்த்தம். இந்த அத்தியாயத்தில் ஏன் இந்த பெயரை மார்க்கம் சொல்லுது, அதாவது சமுதாயம் இந்த பெயர் சொல்லி அழைக்கிறது என்றால், நம்ம குறிப்பிட்ட அந்த வசனத்தை தாண்டி இந்த மாயிதாவினுடைய 112, 113, 114 ஆகிய வசனங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நீங்கள் பார்க்கலாம், 112வது வசனம், இது காலல் ஹவாரியூன யா ஈஸா இப்னு மரியம். ஈசாவினுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் ஈசாவிடத்தில் அவர்களுடைய சீடர்கள், ஹவாரியூன் என்றால் சீடர்கள், சீடர்கள் கேட்கிறார்கள், ஹல் யஸ்ததிஉ ரப்புக ஐயு நஸ்ஸில அலைனா மாஇதத்த மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து ஒரு உணவு தட்டை கீழே இறக்கி விடுவதற்கு உங்கள் இறைவனுக்கு தாக்கத்து இருக்கா, சக்தி இருக்குதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வால முடியுமாங்கிறது இல்லை, எங்களுக்கு வேணும், நீங்க கொண்டு வாங்க, இதை ஒரு அத்தாட்சியாக நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, கால இத்தக்குல்லா இன் குன்தும் முஃமினீன், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தால் அவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹ் அவர்கள் உணவு தட்டை கேட்குறாங்க, அதை கொடுத்து அவங்க நம்புறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது ஈசா நபி கேட்குறாங்க, அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைன மாஇதத்த மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு நீ கொடு, தக்கூனு லனா ஈதன் லி அவ்வலினா வாஹிரினா, நீ கொடுக்கக்கூடிய அந்த நாள் எங்களில் ஆரம்பமானவர்களுக்கும் இறுதியானவர்களுக்குமான ஈதாக பெருநாள் தினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆயத்த மின்க, உன்னிடத்தில் உள்ள சான்றாகவும், வருசுக்னா வாந்த கைரு ராசிகின், நீ எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய், நீயே உணவளிப்பவரில் சிறந்தவன் என்று ஈசா நபி கேட்கிறான். உடனே அல்லாஹ் உணவு தட்டையும் கொடுக்கிறான், அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த மக்கள் நிராகரித்தார்கள் அப்படிங்கிறத பற்றின பேசப்படுற வசனம் இந்த அத்தியாயத்தில் இருப்பதனால்தான் இந்த அத்தியாயத்திற்கு மாயிதா என்ற பெயர் இடம்பெறுகிறது. இந்த அத்தியாயத்தில் நீங்கள் எந்த வசனங்களை அதிகமாக பார்க்கலாம் என்றால், யூத கிறிஸ்தவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்கள், அவர்களுடைய ஷரியத்தை குறித்து அதிகமாக பேசப்படுகிற அத்தியாயம் இது. எந்த பொருள் ஹலால் ஹராம் என்பதை குறித்து பேசப்படுகிற அத்தியாயம் இது. ஒழு தொடர்பாக பேசக்கூடிய அத்தியாயம் இதுவாக இருக்கிறது. இப்படி ஏராளமான ஷரியத்து தொடர்பான சட்டதிட்டங்களை பற்றி பேசப்படுகிற ஒரு அத்தியாயமாக சூரா மாயிதா இருப்பதை பார்க்க முடிகிறது. பெண்களுக்கான முதல் கேள்வி, எதில் உதவி கொள்ளுங்கள், எதில் உதவி கொள்ளாதீர்கள்? பாவத்திலும் பகைமையிலும். சூரா மாயிதாவினுடைய 2வது வசனம், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை, மக்களை எதுல இணைக்கிறான், எதுல பிரிக்கிறாங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வசனத்தில் இறங்குகிறது. எப்போதுமே சேர்ந்துருங்கிறது மார்க்கம் சொல்லல. இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பல மௌலவிமார்கள், பல மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தவர்கள், அந்த இயக்கத்தின் நிர்வாகிகள், தலைவர்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், வாங்க எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு. இஸ்லாம் அதை நிராகரிக்கிறது. எல்லாரெல்லாம் சேர்ந்து இருந்தால் உருப்படவே மாட்டீங்க, நீங்க சேரவும் முடியாது.
எப்படி சேரணுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒ தாவனு அலல் பிர்ரி ஒ தக்குவா, நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் சேருங்கள், ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். ஒரு நன்மையான காரியம்னா என்ன செய்யுங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருங்க. இறையச்சமிக்க காரியம்னா என்ன செய்யுங்க, எல்லாரும் ஒன்று சேருங்க. நீங்க ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். ஒலா தாவனு அலல் இஸ்மி ஒல் உதுவான், பாவத்திலும் வரம்பு மீறுவதிலும், உதுவான்னா பகைமை என்ற ஒரு அர்த்தம் இருக்கு, வரம்பு மீறுவது என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப பாவத்திலும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒருத்தன் மது வருந்துறான், வட்டி வாங்குறான், விபச்சாரம் பண்றான், திருடுறான், இப்படி பல மக்கள் இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் முஸ்லீம் இப்படின்னு சேர்ந்து நிக்காது, அவனை விட்டு பிரிஞ்சு நில்லு. சேர்ந்து நிக்கிறது சரியானது கிடையாது. இது அவனுக்கு பூஸ்டி பார்த்தா ஆக்கும், அவனுக்கு உத்வேகத்தை தான் கொடுக்குமே தவிர நம்ம தப்பு பண்றோங்கிற எண்ணத்தை அவனுக்கு என்ன தெரியாது, ஒரு நாளும் தராது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மது தடுக்கப்பட்ட பிறகும் ஒரு சில நபி தோழர்கள் மது அருந்தினார்கள். அவங்களால விட முடியல. ஒரு சிலர், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் மது அருந்தினார்கள். அதுல ஒரு முக்கியமான ஒருவர் நுஅமான் என்று அழைக்கப்படுகிற ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த நபி தோழர் மது அருந்திட்டு வரார். என்னத்தான் இருந்தாலும் ஈமான் கொண்டவர்கள், நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நம்மளாம் நகையும் சதையுமா நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவரை விட சொல்லல, அடிங்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு பேரிச்ச மரம் கட்டைகளால், செருப்புகளால், இன்னும் வேற சில பொருட்களை கொண்டெல்லாம் அந்த மக்கள் அவங்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அடுத்து மருத்துவம் இருந்தக்கூடாது என்பதற்கு ஒரு நபித்தோழர் ஏனைய நபித்தோழர்களால் அடிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் அடிக்கும்படி கட்டளையிடுறாங்க. அப்ப பாவம்னு வரும்போது நீங்க என்ன பார்க்க கூடாது, இவன் நம்ம ஆளு, நம்ம இனம், நம்ம மதம்னு பார்க்க கூடாது. பாவத்துல நீங்க உதவி கொள்ளாதீங்க. அப்ப நீங்க அவனை வேறுபட்டவனா பாருங்க. இப்படி வேறுபாட்டோட இந்த சமுதாயத்தை பார்த்தோன்னா ஒற்றுமை வருமா? ஒரு நாள் ஒற்றுமை வராது. இஸ்லாம் எதை எதிர்பார்க்கணும், ஒற்றுமை தேவையே கிடையாது. ஒற்றுமைன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டி வாங்குறவனு சேர்த்துக்குவாங்க. வட்டியை தடுக்க முடியுமா? அடுத்து தடுக்க முடியாது. ஒரு பேச்சுக்கு நம்மளாம் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு ஊரோட ஒன்று அமைஞ்சிட்டோம். நீங்க மௌலூதை தடுக்க முடியாது, மீளாதை தடுக்க முடியாது. ஏன், நம்மளாம் ஒன்னாயிட்டோம்ல. ஒன்னாயிட்டா எப்படி தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. எல்லாருடைய தீமைகளை அங்கீகரிக்கிற இடத்துக்கு வருவோம். நீ வேணா செய்யாம இருந்துக்க, எப்படி நீ செய்யாம இருந்துக்க, எங்களை நீ தடுக்காதங்கிற இடத்துலதான் எல்லா மக்களும் ஒன்றிணைவார்கள். அப்படி ஒன்றிணைவதனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? விபச்சாரம் பண்றவன் இருப்பான், மது அருந்தவன் இருப்பான், ஓரணிச்சரிக்கை பண்றவன் இருப்பான், திருடுறவன் இருப்பான், எல்லா அநியாயத்தையும் பண்றவன் இருப்பான். அவன் கடைசியில் என்ன பேசிடுவான் தெரியுமா, நம்மளாம் ஒன்னா ஆயிட்டோம், நீங்க பாவத்தை பத்தி வாயை திறக்காதீங்க, எந்த பாவத்தையும் தடுக்காதீங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பாவத்தை செய்யாம இருந்திருப்போம். அப்படி ஏதாவது இருக்குமா? முழு உலகமே சேர்ந்து செய்யாத ஒரு பாவம்னு ஒண்ணு உண்டா? அப்படி கிடையாது. எவனாவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு நேரத்தை அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்ப பாவத்தையே தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளிரும். இஸ்லாம் ஒரு நாளும் ஒற்றுமை போதிக்கல. ஒற்றுமை எப்படி இஸ்லாம் போதிக்குதுன்னு பார்த்தா, நீங்க குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பார்த்தால், நன்மையில சேருங்க, தீமையை தடுப்பதில் சேருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் தக்கும் மின்கும் உம்மத்து யதுஉன இலல் கைர், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், யஅமுருன பில் மாரூஃப், நன்மையை ஏவக்கூடிய, வயன்ஹாஹும் அனில் முன்கர், வயன்ஹவுஹும் அனில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும், அவர்கள் நல்லதை நோக்கி அழைக்கட்டும், உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப எல்லா தப்பி நீ பண்ணி என் கூட சேர்ந்து நெல்லு, நம்மளாம் ஒற்றுமையா இருப்போம், நம்ம ஒரு கை கோர்ப்போம் அப்படிங்கிறத கொண்டு மறுமைக்கு எந்த லாபமும் கிடையாது, எந்தவித பயனையும் அது பெற்று தராது. எது பயனை பெற்று தரும்னா, தீமை செஞ்சு என் பக்கத்தில் நெருங்காது, நான் கேட்க தான் செய்வேன், தீமை செய்யக்கூடாது, என் பக்கத்தில் நெருங்கி வராத என்று நீங்கள் தடுக்கிற இடத்துல இருந்தா, 10 பேர் தப்புனும் போது 5 பேர் திருந்தி வந்துருவான். நம்மளை எல்லாரும் நிராகரிக்கிறாங்க, நம்ம கூட யாரும் சேர மாட்டாங்க, 5 பேர் திருந்தவே மாட்டான், சாகர வரைக்கும் திருந்த மாட்டான். அவனை நீங்கள் ஒன்றிணைக்க நினைத்து எல்லா மக்களையும் நீங்கள் பாவிகளாக மாற்றிவிடக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் சொல்றான், தாவனு அலல் பிர்ரி வத் தக்வா, இறையச்சத்தில் நன்மையில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். ஒலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலும் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள். சஹாபாக்களை நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அந்த தோழர்கள் நன்மையான காரியம்னு வரும்போது தன் விருப்பு வெறுப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இவரோட நம்ம பகையில இருந்தோமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மதீனாவாசிகள் 2 கூட்டம், அவுஸ் கஸ்ரஜ்னு 2 கூட்டம், 2 கூட்டத்துக்கு ஆகாது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி இருந்து அவங்களுக்குள்ள பகை இருக்கு. இப்ப இந்த பொதுவா சமுதாயத்துக்குள்ள நீங்க பார்க்கலாம், இந்த ஜாதிக்காரனுக்கு அந்த ஜாதிக்காரனை பிடிக்காது, அந்த ஜாதிக்காரனுக்கு இந்த ஜாதிக்காரனை பிடிக்காதுன்ற மாதிரி இருக்குல்ல. அவுஸ் கஸ்ரஜ் 2 வேற வேற ஜாதி, ஒரு ஜாதிக்காரனுக்கு இன்னொரு ஜாதிக்காரனை பிடிக்காது. நபி என்றைக்கு மார்க்கத்தை சொல்லி மக்களை ஒன்றிணைச்சாங்களோ அவங்க அன்சாரின்னு ஒரு வட்டத்துக்குள்ள சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பார்க்கல, அவுஸ் கஸ்ரஜ்ன்ற இடத்தை அவங்க பார்க்கவே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் நன்மை என்று வரும்போது எல்லா மக்களையும் ஓரணியில இணைச்சாங்க. இதே சஹாபாக்கள்
தீமை என்று வரும்போது அவர்களை வேறுபடுத்தி பார்த்தாங்க. நீங்க தீமையான ஆட்கள், உங்களோட நாங்க சேர மாட்டோம், மார்க்கத்துக்கு தான் புறக்கணிச்சாங்க. உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம், காப் இப்னு மாலிக் என்ற ஒரு நபித்தோழர், நம்ம முன்னாடி இதை ஒரு உரையாகவே நம்ம நிகழ்த்தி இருக்கிறோம். காப் இப்னு மாலிக் என்கிற நபித்தோழர் தபுக் யுத்தத்தில் கலந்துக்கல. ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் வருது. ரசூல்லாட்ட அவர் உண்மையை ஒத்துக்கொள்கிறார். நபி அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் மக்கள்கிட்ட பேசாதீங்க, மக்கள் யாரையும் உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு ரசூலா தடுக்கிறாங்க. அவர்கள் சொந்த தோழர்கள் கூட பேசாம இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, காப் இப்னு மாலிக்கினுடைய சிறிய தந்தையின் மகன் தான் கத்தாதா ரதியல்லாஹு, அதாவது கத்தாதா ரதியல்லாஹு அன்ஹு. அந்த கத்தாதா என்று சொல்லப்படுகிற அந்த சஹாபி கூட இந்த காப் இப்னு மாலிக்கிட்ட பேசல. அப்ப நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் பிரிவதாக இருந்தாலும் யாருக்காகத்தான் இருக்கணும்? படைச்சவனுக்காக இருக்கணும். நீங்கள் பாவமான மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான நன்மையும் நீங்கள் செய்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு எந்த உணவு பொருள் எல்லாம் ஹராம், இதையெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அதுல குறிப்பா மாயிதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எதுவெல்லாம் தடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது? ஆண்களில் சொல்லுங்க. பன்றி மாமிசம், வேற கொத்தி திங்கக்கூடிய பறவைகளா? ஹதீஸ்ல அப்படி வருது, நீங்க சொன்னது இருக்கு, இந்த வசனத்துல வரல. நீங்க நாலு வந்துருச்சு, இந்த நாலு வேற வேற இடத்துல இருக்கு, இது அல்லாத சிலதையும் சொல்றான். சரி சரி, அது சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுக்கப்பட்டதுங்கிறது அதுக்குள்ள வந்துடும். வேற ரத்தமும் சொல்லிட்டாங்க. சரி, வேட்டையாடி மீதம் வைத்த பிராணிகளையும் சாப்பிடக்கூடாது. சரியான ஒரு பதில். அல்லாஹ் சொல்றான் சூரா மாயிதாவினுடைய 3வது வசனம். இதே வசனத்தில் அமைந்த வேற சில வசனத்தை நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். பக்கரால 173 2வது அத்தியாயம் 173, சூரா அன்னாம் 6வது அத்தியாயம் 145, சூரா நஹல் 16வது அத்தியாயம் 115வது வசனம். இந்த 4 இடத்துலையும், இந்த மாயிதால 5ல் 3, 4 இடத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு 4 விஷயத்தை மட்டும் அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ரத்தம், பன்றி இறைச்சி, தாமாக செத்தது, அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுக்கப்பட்டது, 4 இடத்துலையும் சொல்றான். இந்த இடத்துல மட்டும் 5வது அத்தியாயம் 3வது வசனத்துல மட்டும் அல்லாஹ் எதை பதிய வைக்கிறான் அப்படின்னா, கூடுதலா ஒரு 4 சேர்த்து இது உங்களுக்கு ஹராமு அப்படின்னு அல்லாஹ் பதிய வைக்கிறான். நீங்க பாருங்க, ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அல் மைத்தத்து, செத்தது. எந்த பிராணி உடம்புல ரத்தம் ஓடுதோ, மீன்களுக்கு என்ன கிடையாது, ரத்தம் ஓடாது. ரத்தம் ஓடக்கூடிய நிலையில் உள்ள பிராணிகள், அது செத்து போச்சு அப்படின்னா, நோய் வந்தோ வேற என்ன காரணத்துல செத்து போனா நீங்க என்ன செய்ய முடியாது. அதை நீங்களே வளர்த்த ஆடுதான், நேற்றுக்கு வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு காலையில பாக்கணும் செத்து போச்சு, நீங்க அதை என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, கொண்டு போய் புதைக்கத்தான் முடியும். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, செத்தது உங்களுக்கு ஹராம். வத்தமு, ரத்தம் உங்களுக்கு ஹராம். எந்த பிராணியினுடைய ரத்தமும் நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இந்த ரத்தத்தை சாப்பிட்றதே ஒரு வழிமுறையாக மக்கள்கிட்ட, குறிப்பா தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது. மார்க்க அதை தடுக்குது. அதை ஏன் தடுக்குதுங்கிறதுக்கு அறிவியல் ரீதியாக அதுக்கு பல காரணங்களையும் சொல்றாங்க. ஓ லஹ்முல் ஹின்சீர், ஹின்சீர் அப்படின்னா பன்றி, லஹ்முனா கறி, பன்றி கறியும் என்ன செய்யாதீங்க, நீங்க சாப்பிடாதீர்கள். ஒமா உஹில்ல லி கைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தம் இடப்பட்டதுங்கிறான். அறுக்கப்பட்டதுன்னு வரல, அறுக்கப்பட்டது இதுல வருதான்னு கேட்டா வரல. உஹில்ல அப்படின்னா சப்தம் இடப்பட்டது. அகல்ல, கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ்வை சப்தமாக சொன்னான் அப்படின்னு அந்த அரபு வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப உஹில்ல, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டது என்றால் அறுத்ததையும் இது குறிக்கும். எதையும் குறிக்கும், ஓதியதையும் குறிக்கும். எதையாவது ஒரு உணவு வச்சு அந்த உணவை படையலாக்குறாங்க, ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லி, அல்லது ஒரு மகானை, ஒரு அவுலியாவை, யாரையோ ஒருத்தர் பேரை சொல்லி இவருக்காக வேண்டி படையில் விடப்பட்டது என்று அந்த உணவை ஆக்கிட்டாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு என்னவா மாறிடும், ஹராமா மாறிடும். இதுல என்ன ஹராமுக்கு என்ன இருக்குது? ஒரு ஓதுனா ஓதிட்டு போறாரு, உணவுக்கு எது தனி பறக்கத்தான் வந்துச்சு, வரலையே, நம்ம சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு நமக்கு தோணும். அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா செத்ததுலையும் தப்பு கிடையாதுன்னு வரும். அப்படின்னு கணக்கு வச்சுட்டா எதுவும் தப்பு இல்லை, செத்ததுலையும் தப்பு கிடையாது. ஒருத்தன் அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்துட்டான், கோழி என்ன பண்ணிட்டான், அவனுடைய கடவுள் பேரை சொல்லி அறுத்துட்டான், ஹலால்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு. அவன் அறுத்ததுனால அந்த பொருள் ஹராமாயிருமா? வாதம் வைக்க முடியுமா, முடியாதா? ஓதப்பட்டது இல்லை, அறுக்கப்பட்டதுக்குமே இந்த வாதம் வைக்க முடியும். அப்ப அல்லாஹ் நமக்கு தடுத்தது அறுக்கப்பட்டது மட்டும் இல்லை, ஓதப்பட்டதையும் சேர்த்து நமக்கு தடுக்கணும். எந்த உணவுப் பொருள் படையில் வைக்கப்பட்ட உணவாக இருக்கிறதோ, மாற்று மத தெய்வத்துக்கும் சரி, பல மாற்று மதத்தவங்க நினைக்கிறாங்க நம்ம படையில் வச்சதான் சாப்பிட மாட்டாங்க, முஸ்லீம் படையில் வச்சாலும் சாப்பிடக்கூடாது,
முஸ்லிம் ஒருவன் அவன் வந்து ஒரு தெய்வத்துக்கு அல்லது ஒரு அவனுடைய அவுலியாக்களுக்கு மகான்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு படையல் வைத்து ஒரு உணவை கொடுத்தாம்னா அதுவும் சாப்பிடக்கூடாது. இது மார்க்கம் தடுக்கிறது. 4 விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒல் முன்ஹனிகத்து, இடிபாடுகளில் சிக்கி இறந்தது, இடிபாடுகளில் சிக்கி இறந்தவைகளும் உங்களுக்கு ஹராம். ஒல் மௌகூதத்து, அதே மாதிரி மேல இருந்து மேடான பகுதியில் உருண்டு விழுந்து செத்ததும் உங்களுக்கு ஹராம். ஒல் முத்தரத்தியத்து நதீஹத்து வமா அக்கல சபஉ இல்லாமா தக்கைத்தும், அதே நேரத்தில் வேட்டையாடி, ஏதாவது பிராணிகள் சிங்கம் புலி ஒரு மானை கடிச்சு கொதறி இருக்கும், அப்படியான அந்த மானு மிச்சம் இருக்கும்ல, அந்த கறிகள் இறைச்சி மிச்சம் இருக்கும், அதை நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் தடை என்று சொல்றான். அது மட்டும் இல்லாமல் ஒமா துபிஹ அலன் நுசுபி வன் தன் தஸ்தர் தக்ஸிமு பில் அஸ்லாம், எந்த வேட்டை பிராணிக்கு நீங்கள் பயிற்சி அளித்தீர்களோ, அப்படி பயிற்சி அளித்த அந்த வேட்டை பிராணி அந்த முறைப்படி போய் அந்த பிராணியை பிடிச்சிட்டு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஹராம், ஹலால். அது அல்லாத காரியங்கள் உங்களுக்கு ஹராம் என்பதையும் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறேன். இதை தாண்டி யாராவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா தாலிக்கும் ஃபிஸ்க், அது என்னது, பாவமானது, குற்றமான ஒரு காரியம் என்பதை இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். மொத்தத்தில் அதெல்லாம் செத்ததுங்கிறது தான். அதை வேற வேற வார்த்தையை கொண்டு எல்லாம் சொல்றான். நோய் வந்து செத்தாதான் செத்தது இல்லை, உருண்டு உளுந்து செத்தாலும் செத்தது. இடிபாடுகள்ல சிக்கி இறந்தாலும் அது என்னதான், செத்த பிராணி தான். செத்த பிராணி நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. வேற ஒரு புலியோ சிங்கமோ கரடியோ ஒரு மான முயலை அதை கடிச்சு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போட்டுட்டு போயிருக்கும், நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடக்கூடாது, அது உங்களுக்கு ஹராம் தான் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக இந்த வசனத்தின் வாயிலாக பேசுகிறான். அடுத்து பெண்கள், எதில் இறை மறுப்பாளர்கள் நிராசை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்கலான்னு இறை மறுப்பாளர்கள் நினைக்கிறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க சொல்ற வார்த்தை இருக்குது, அது அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். ஆண்கள்ல அப்படின்னா என்ன? இனிமேல் அந்த இந்த மார்க்கத்தை அவங்களால என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல் யௌம யஇஸல்லதீன கஃபரு மின் தீனிக்கும், உங்க மார்க்கத்தை, உங்க மார்க்கம் இஸ்லாம், இஸ்லாத்தை இறை மறுப்பாளர்கள் அழிச்சரலான்ற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பத்தில் இருந்தான். அபூஜஹல் அதுக்கு தானே கத்தியை தூக்கினான். நம்ம போன யுத்தத்தை பண்ணோம்னா அந்த மார்க்கத்தை தொடச்சி எரிஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சான். அபூஜஹல் நினைச்சான், அபூலஹப் நினைச்சான், உத்துபா நினைச்சான், யூதர்கள் நினைச்சாங்க, கிறிஸ்தவர்கள் நினைச்சாங்க, எல்லாம் நினைச்சு நம்ம கூட யுத்தத்துக்கு வந்தாங்க. யுத்தம் பண்ணி பண்ணி அவனுக்கு போரே அடிச்சிருச்சு. ஏன்னா எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நம்ம வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அல் யௌம யஇஸல்லதீன கஃபரு மின் தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை அழித்து விடலாம் என்ற நம்பிக்கையில இருந்து அவன் நிராசை அடைந்து விட்டான். இனிமேல் முடியாது, இவர் மார்க்கம் வந்து அழிக்க முடியாத ஆளை விரிச்சவன் வளர்ந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாதுன்ற இடத்துக்கு யூதனே போயிட்டான், கிறிஸ்தவனும் போயிட்டான். அத மக்கா காஃபிர்கள் ஏனையவர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமே என்ன பண்ண முடியாது, இவர் அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா வந்துட்டார், இனிமே இவரை தொட முடியாது, இவர் மார்க்கத்தை அழிக்க முடியாதுன்ற இடத்துக்கு அவன் காஃபிர் வந்துட்டான். அதனால் ஃபலா தஹ்ஷௌஹும் வஹ்ஷௌனி, அவங்களுக்கு பயப்படாதீங்க, எனக்கே பயப்படுங்க. இது அல்லாஹ் என்ன பதிய வைக்கிறான் அப்படின்னா, இந்த மார்க்கம் வெல்லுமா வெல்லாதான்ற இடத்துல இருந்தது. யாருக்கு இடையில பயம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இது அல்லாஹ் பயப்படாத யாரு சொல்றான், அபூபக்கருக்கு சொல்லல. அபூபக்கர் இந்த மார்க்கம் வென்றாலும் கண்டிப்பா வெல்லுங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் அவருக்கு மாற்றம் இல்லை. இந்த உலகத்துல இந்த மார்க்கம் வென்றாலும் வெல்லலைனாலும் எனக்கு மறுமையில வச்சு இருக்கிற நம்பிக்கையில தான் அவங்க இஸ்லாத்துக்கே வந்தாங்க. அந்த அபூபக்கர், அந்த பிலால், அந்த சல்மான் பின் ஃபாரிஸ், அந்த அம்மார், அந்த யாசிர், ஆரம்பத்துல வந்த அத்தனை பேருக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு, இந்த மார்க்கம் வெல்லட்டும், வெல்ல வேண்டாம், அது எனக்கு தேவையில்லை, நான் மறுமையில வெற்றி பெற்றுவேன், இந்த மார்க்கத்திலிருந்து எனக்கு என்ன கிடைச்சிரும், மறுமையில எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில உள்ள வந்தாங்க. நான் செத்தே போனாலும் எனக்கு கவலை இல்லைன்ற அடிப்படையில் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மக்கா வெற்றி கிடைச்சது. அப்போ ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இங்க வராங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்துக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் நுபுவத்தை பேச ஆரம்பித்து 21 வருஷம் கழிச்சு வராங்க. அப்ப ஏன் அவங்க வராங்க அப்படின்னு கேட்டா, இனிமேல் இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாது, அழிக்க முடியாத அளவுக்கு யூதர்களை கட்டி போட்டுட்டார் முகமது நபி, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், மஜூசிகளை முடக்கி போட்டுட்டார், இனிமேல் யாருமே இவர்களுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா வந்து நபி உட்கார்ந்துட்டாங்க. அழிக்க முடியாதுன்ற இடம் வரும்போது தான்
மக்காவில் உள்ள பெரும்பான்மையாளர்கள் எங்க வராங்க? இஸ்லாத்துக்குள்ள வராங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இப்ப சமீபத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, அவங்களுக்கு பயப்படாதீங்க, எனக்கு பயப்படுங்க. அபூபக்கர் எனக்கு பயந்தார், யாருக்கு பயப்படல? மக்கா காஃபிருக்கோ யூதனுக்கோ கிறிஸ்தவனுக்கோ பயப்படல. உமர் எனக்கு பயந்தார், பிலால் எனக்கு பயந்தார், அம்மார் எனக்கு பயந்தார். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஒருவேளை மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு நாள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மக்கால முடங்கி கடந்தீங்க. இப்ப மார்க்கம் வென்றுன்னு தெரிஞ்சிருச்சா இல்லையா? இப்பவாவது எனக்கு பயப்படுங்க, நீங்க அவங்களுக்கு பயப்படாதீங்க. இனிமேல் என் கையில தான் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் யார் கையில தான்? என்னைக்கு அல்லாஹ் கையில தான். மார்க்கம் வென்ற பிறகு, அது வெற்றி வாகை சூடிய பிறகு என் கையில தான் அதிகாரங்கிறத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்ன விட்டவர் வழி கிடையாது, நீங்க எனக்கு தான் பயந்து ஆகணும், அடுத்தவனுக்கு நீங்க பயப்படாதீங்க என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து பெண்களுக்கு ஹராமான உணவை எப்போது சாப்பிடலாம்? மார்க்கத்தில் நமக்கு எப்ப அனுமதி? ஹராமான உணவை எப்போது சாப்பிடலாம்? மார்க்கத்தில் நமக்கு எப்போது அனுமதி? எது நிர்பந்தம்? இல்ல, நான் அந்த விளக்கம் போல, நிர்பந்தத்துக்கான அளவுகோல் என்னங்கிறதுல போல அல்ல. இதே வசனத்துல சொல்றான், நிர்பந்தம்னு இதெல்லாம் இல்லைன்னா தான் நிர்பந்தங்கிறான். புரியல? சரி, அதை விட கொஞ்சம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் தெளிவா சொல்லலாமே. வேற யாராவது ஆண்கள்ல? சரி, சரி. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், ஃபமனிது துர்ர ஃபி மஹ்மஸத்தின் கைர முத்தஜானிஃபின் லி இஸ்மின், நீங்கள் வரம்பு மீறாமல் எந்த ஒரு நேரத்திலும் என்ன செய்து விடக்கூடாது? நீங்கள் வரம்பு மீறி விடக்கூடாது, வழியே நீங்கள் சென்று விடக்கூடாது, பாவமான காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்காமல். அப்படி ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வருது, வறுமையின் காரணமாக ஏற்படுமே. ஆனால் இந்த எதை நான் ஹராம்னு சொல்லணும் அதெல்லாம் உனக்கு ஹலால். உணவு விஷயத்துல மட்டும், இது எல்லாத்திலையும் நம்ம எடுத்துடக்கூடாது. ரொம்ப கஷ்டத்துல இருந்தா நான் திருடிட்டேன்னு எடுக்கக்கூடாது. ஒருத்தன் எனக்கு பணம் தரல, நான் உனக்கு கொண்டுட்டேன், நிர்பந்தத்துல வேற வழியில கொண்டுட்டேன், அப்படி பண்ண முடியாது. உணவுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்ற சட்டம். உணவு ஹராமான உணவு இருக்கு, பன்றிக்கறி இருக்கு, செத்த பிராணி இருக்கு, ரத்தம் இருக்கு, அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது இருக்கு, ஓதப்பட்டது இருக்கு. இப்படியான பிராணிகள் அந்த உணவுப் பொருள் இருந்து, இதெல்லாம் ஹராம்ல. நாய்க்கறி இருக்கு, இது மாதிரியான உணவுப் பொருள் மார்க்கத்துல ஹராம். இப்படியான ஹராமான உணவுப் பொருளை நீங்க வரம்பு மீறல, நீங்க வழிய போகல, நீங்க நிர்பந்திக்கப்படுறீங்க, வறுமையின் காரணமாக வேறு ஏதோ ஒரு காரணமாக நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த உணவுப் பொருளை எடுத்துக்கலாம். நான் என்ன செய்ய போறது இல்லை, அதை பாவமாக பார்க்க போறது இல்லை அப்படிங்கறது அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, வேதக்காரர்கள் அறுத்த உணவை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சரி, அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே தான் நீங்க திருப்பி சொல்றீங்க, அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். இப்போ இந்துக்கள் கொடுக்கிற உணவை நம்ம சாப்பிடலாம். இந்துக்கள் கொடுத்தா சாப்பிடலாமா கூடாதா? ஏன் கூடாது? இந்துக்கள் லட்டு கொடுத்தா வாங்கி சாப்பிட வேண்டியதானே, என்ன தப்பு இருக்கு? அப்ப அசைவ உணவுல எந்த விஷயம், என்ன கருத்து? அது அந்த வசனம் எதை பத்தி பேசுது? அவங்க எந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தமா அதுக்கு? அவங்க பன்றி இறைச்சி கொடுத்தா? புரியல. சாப்பிடுறாங்க, ரசூலா காலத்துல சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ஹராம் தான், சாப்பிட்டாங்களா இல்லையா? வேதக்காரர்கள் கொடுத்தா சாப்பிடலாம கூடாது? சரி, அதான் அதுக்கான பதில். அல்லாஹ் அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, அல் யௌம உஹில்ல லக்கும் த்வய்யிபாத்து, தூய்மையானது இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம் தூய்மையோ அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். ஓ தாமுல்லதி ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் உணவு ஹில்லுல் லக்கும், அதுவும் உங்களுக்கு என்னது, ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டா, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியோ அறுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு மாற்று மதத்தவர் அறுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு அதை
தடை விதித்திருக்கிறான். அறுப்பவர் ஈமான் கொண்டவராக இருக்கணும். அவர் ஈமான் உள்ள வார்த்தையை சொல்லி இருக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி இருக்கணும். ஒரு முஸ்லீமே அறுக்கிறார், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லலைன்னா அந்த உணவு என்ன ஆயிரும்? ஹராம் ஆயிரும். ஒரு மாற்று மதத்தவரை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அறுத்தாலும் அந்த உணவு என்னதான்? ஹராம் தான். அறுப்பவரும் ஈமான் கொண்டவராக இருக்கணும், அந்த வார்த்தையை சொல்லி அறுக்கணும். இது மார்க்க நியதி. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் காஃபிரா இல்லையா? காஃபிர். குர்ஆனை திட்டவட்டமா சொல்லுது. வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் தங்கள் இறுதி தூதரை ஏற்றுக்கல அப்படிங்கிறனால அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க, குஃப்ர்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்க அறுத்தா நீங்க சாப்பிடுங்க. இதுல மட்டும் உணவு விஷயத்திலும் கூடுதலாக இன்னொன்று சொல்றோம். கல்யாண விஷயத்திலும் நீங்கள் கல்யாணம் முடிக்கிற மணப்பெண் பாக்குறீங்களா? வேதம் கொடுக்கப்பட்டவருடைய மணப்பெண்ணை நீங்க என்ன பண்ணலாம்? கல்யாணம் முடிச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்க அவங்க அறுத்த உணவு சாப்பிடுங்களா? வேதம் கொடுக்கப்பட்டவர் அறுத்த உணவை நீங்கள் சாப்பிடலாம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை சில பேர் தப்பா புரிந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் முடிப்பாங்க. அல்லது கிறிஸ்துவர்கள், நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, அமெரிக்கா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நீங்க போனீங்க அப்படின்னா, அவன் கொடுக்குற உணவை எல்லாம் வந்து ஹலால் ஆக்கிக்குவாங்க. கிறிஸ்டின் அவன் கொடுத்தா சாப்பிடலாமே. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உணவு கொடுத்தா என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஹோட்டலுக்கு போவாங்க, மாமிச கறிகளை சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஏன் இது ஹராம் ஆச்சு? அதெல்லாம் ஹராம் கிடையாது, அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். இங்க ஹலால் என்று சொன்ன வேதக்காரர்களே வேற. இன்னைக்கு உலகத்தில் வேதக்காரர்கள் என்பது இல்லை. நீங்க தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளணும். வேதக்காரர்கள் என்பது ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். அந்த இனத்துக்குள்ள ஒருத்தர் புதுசா போய் உள்ள சேர முடியாது. அந்த இனத்திலிருந்து ஒருத்தர் வெளியே வரவும் முடியாது. இவ உதாரணத்திற்கு ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க? இங்க கல்யாணம் முடிச்சாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க? அவன் வந்தது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 300 வருஷம் இருந்தான். வந்தவங்க என்ன பண்ணா? மணப்பெண்ணை பார்த்து அவன் கல்யாணம் முடிச்சு வாழவும் செய்தான். அவனுக்கு பிள்ளைங்க பிறந்துச்சு. ஆங்கிலோ இந்தியன்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கப்படுவாங்க. இன்னைக்கும் அவங்க சில பேர் வந்து இந்திய நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்க்க அப்படி வெள்ளக்கார மாதிரியே இருப்பாங்க. பேச்சு முழுக்க இங்கிலீஷ் பேச்சு தான் இருக்கும். தமிழ் அங்கன இங்கே தான் வரும். மற்றபடிலாம் என்ன வராது? ஏன் தமிழ் வராது, இங்கிலீஷ் மட்டும் தான் வரும். ஆனா அவர்கள் வந்து என்ன, தங்களை இந்தியர்கள், அவங்க இந்தியர்கள் ஆக மாட்டாங்க. அவங்க யாரா தான் இருப்பாங்க. இவை ஆங்கிலேயர்களுடைய உயிரணுவில் இருந்து வந்தவர்கள் யாரா தான் பார்க்கப்படுவாங்க? ஆங்கிலேயர்களாகத்தான் பார்க்கப்படுவாங்க. அப்ப வேதக்காரர்கள் என்றால் அந்த உயிரணுல வரணும். அந்த யூதர்களாக இருக்கணும், கிறிஸ்தவர்களாக இருக்கணும். நம்ம கிறிஸ்டினா மாறிட்டோம், யாரும் மாற மாட்டோம், வேதக்காரல மாற மாட்டோம். ஒருத்தர் கிறிஸ்டினா மாறிட்டாரு, ஒருத்தர் யூதனா மாறிட்டாரு, அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாருன்னு அவர் யாரா மாற மாட்டாரு? வேதக்காரல ஆக மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்டினா மாறுறாங்க, நிறைய பேர் யூதர்களா மாறுறாங்க. அவர்கள் ஒரு நாளும் வேதக்காரர்கள் ஆக மாட்டார்கள். வேதக்காரர்கள் என்பவர்கள் அந்த இனத்துல பிறந்திருக்கணும். அந்த இனத்துல பிறந்த ஒருவர், அவர் தன்னுடைய முறைப்படி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஒரு பிராணி அறுத்தால் அதை நீங்க சாப்பிடுங்க. அவரும் என்ன செஞ்சிருக்கணும்? கண்டிப்பா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்ங்கிறத சொல்லணும். சொல்லி அறுத்தால் அந்த ஆட்டை, மாட்டை, கோழியை, ஒட்டகத்தை நீங்கள் சாப்பிடலாம். அவர் பன்றி இறைச்சி கொடுத்தா ஹலாலுங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு உள்ள யூதர்களும் யார் கிடையாது? உண்மையான வேதக்காரர் கிடையாது. இவங்களை கன்வெர்ட் ஆனவங்க, வேற மதங்கள்ல இருந்து கிறிஸ்டின் ஆனவங்க, வேற மதங்கள்ல இருந்து யூதர்களா மாறியவர்கள். இன்றைக்கு அந்த பரிசுத்தமான அந்த வேதக்காரர்கள் என்பவர்கள் ரொம்ப சொற்பமா, அவங்க யாருன்னு தெரியாது, அவங்கள கலந்துட்டாங்க, யார் என்று அறியப்படாத இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த வசனம் நமக்கு பொருந்தாது. யாருக்கு பொருந்தாது? இது நபியின் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களுக்கான வசனம். வேதக்காரர்களுடைய சமுதாயத்துக்கு போறீங்கன்னா, ரசூலா நபி தோழர்கள் போனாங்க, யமன் தேசத்துக்கு ஆளுநரா போனாங்க, வேற தேசத்துல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த சமுதாயத்தில் அதிகமா இருந்தது யாரு? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இருக்கிற இடத்துல அதிகமா எங்களை சுத்தி யார் இருக்கிறாங்க? யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பொதுவாக அண்டை வீட்டார்கள பாத்திரத்தை மாத்திக்குவாங்க. பாத்திரத்தை இன்னைக்கு ஒரு சட்டியை கொடுக்கறத நாளைக்கு அவங்க ஒரு சட்டி தருவாங்க, மாத்திக்குவாங்க. இது மாதிரியான நிலை எனக்கு இருக்குது. இப்போ வேதக்காரர்களுடைய உணவு பாத்திரத்தை நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க? பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நிபந்தனையை தெரிஞ்சுக்காங்க, அவங்க பன்றி இறைச்சி சமைப்பாங்க. என்ன சமைப்பாங்க? பன்றி இறைச்சி சமைப்பாங்க. மது அருந்துவாங்க. இது அவங்கள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் கலாச்சாரத்தில் இருக்குது. அதனால அந்த பாத்திரத்தை தவிர வேற பாத்திரமே இல்லைன்னா, அந்த பாத்திரம் தான் உனக்கு தேவைன்ற நிலை வந்துச்சுன்னா, பாத்திரத்தை நல்லா கழுவிக்க. பன்றி இறைச்சி சமைச்ச பாத்திரத்தையே நல்ல கழுவி நீ யூஸ் பண்ணிக்க. மது உள்ள பாத்திரத்தையே நல்ல கழுவி நீ என்ன பண்ணிக்க, யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு சட்டம் சொன்ன நிகழ்வை பார்க்க முடிகிறது. அவ யூதர்களோடு கிறிஸ்தவர்கள், உண்மையான யூதர்களோடு கலந்து வாழ்ந்தாங்க, உண்மையான கிறிஸ்தவர்களோடு அவங்க கலந்து இருந்தாங்க. அப்ப அதனால அல்லாஹ் என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, அவங்க அறுத்த பிராணி உங்களுக்கு என்னது? ஹலாலாக்கப்பட்டிருக்குது, தாராளமாக நீங்க அதை வந்து நீங்க சாப்பிடலாம். ஆனா அவன் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி இருக்கணும். மார்க்கம் சொன்ன ஹலாலான பிராணி அறுத்திருக்கணும். ஆட்டையும் மாட்டையும் கோழியும் அறுத்த நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். பன்றி அறுத்த சாப்பிட முடியாது. இத்தனை சட்டம். இது யாருக்கான சட்டம்? சஹாபாக்களுக்கு சொன்ன சட்டம். இவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு இது பொருந்தாது. இன்னைக்கு உள்ள காலத்துல ஒரு கிறிஸ்டின் அறுத்தாரு, நான் அந்த கோழியை சாப்பிடலாமா?
அல்லது ஒரு கிறிஸ்டின் மணப்பெண் இருக்குது, அந்த மணப்பெண்ணை நான் கல்யாணம் முடிக்கலாம்னு கேட்டால் இந்த காலத்துக்கு பொருந்தாது. நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கான சட்டமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது என்பதை நம்ம உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறோம். சரி சரி இல்லை, கேள்வியை நம்ம ஒரு வாரம் வச்சுக்கோம். கேள்விக்குரிய வாரத்தை நீங்கள் கேளுங்க. இப்போ என்னன்னா, வெவ்வேறு நாடுகளில் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கறி ஏற்றுமதி செய்யப்படுது. முதல்ல இந்தியாவிலேருந்தே போதும் இல்லை, இந்தியாவில் இருந்து வந்து என்னன்னா பீஃபில் முதன்மையான இடத்துல இந்தியா தான் இருந்துச்சு போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் தான் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷம் பீஃபில் வந்து என்னன்னா ஏற்றுமதி செய்வதில், அதை இங்கே மாட்டை வெட்டி அதை கசாப்பாக்கி கறியாக்கி வேற வேற நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்வாங்க. இந்தியா தான் முதலிடம் போன வருஷம் வரைக்கும், 2024 வரைக்கும். 25 அது 2வது இடத்துக்கு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ வேற வேற நாட்டில இருந்து போதுன்னா எல்லாம் அறுக்கிறலாம் என்ன முஸ்லீமா அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அறுக்கிறது இல்லை, வேற வேற மாற்று மதத்தவர்கள் அறுக்கிறாங்க. அப்ப இப்படியான உணவுகள் சவுதியிலேயோ மற்ற நாடுகளே கொடுக்கப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் அதை முடிவு பண்ணணும். ஹலாலான கறியத்தை நாங்கள் வாங்குவோம், ஹராமானதை வாங்கக்கூடாது. அவங்க ஹலாலா ஹராமான்னு தெரியாத பட்சத்தை அந்த இறைச்சி கூட நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிடக்கூடாதுங்கிற முடிவுக்கு தான் வரணும். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒழு தொடர்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? பெண்கள் சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யணும்? தண்ணீர் கிடைத்தால் குளிக்கணுமா? சரி, குளித்துக் கொள்ளுங்கள். தண்ணி கிடைக்காத போது சரி சரி. ஒழுவை பற்றி நீங்க குர்ஆன்ல 2 இடத்துல வசனங்களை பார்க்கலாம். அதுல ஒன்று இது 5வது அத்தியாயம் 6வது வசனம். அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன சொல்றான்னு வாசிக்கிறேன், அப்புறம் இதுல உள்ள விளக்கங்களை பார்ப்போம். அல்லாஹ் சொல்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா குன்தும் இலஸ்ஸலா, தொழுகைக்கு நீங்கள் தயாரானால், ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் எதை கழுவு சொல்றான்? முகத்தை கழுவு. ஐதியக்கும் இலல் மராஃபிக், மராஃபிக் அப்படின்னா முட்டு கையின் அர்த்தம். இந்த முழங்கைன்னுவாங்கல்ல, அதான் மராஃபிக். இலல் மராஃபிக்னா மராஃபிக் வரை என்று அர்த்தம் எடுக்கக்கூடாது, ஹத்தல் மராஃபிக்னு அர்த்தம் வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, மராஃபிக்கும் சேர்த்து. பல மக்கள் கையை கழுவாங்க, முட்டு கையை தண்ணி படாது. ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? மராஃபிக் வரைங்கிறான், முழங்கை வரைங்கிறான். அதனால முட்டு கை வரைக்கும் கழுவுனா போதுன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல அர்த்தம் என்ன? முழங்கை உட்பட கழுவுங்கள்னு அர்த்தம். நீங்கள் முழங்கை உட்பட கைகளை கழுவிக்கொள்ளுங்கள். வம்சஹு பி ரூசிக்கும், உங்களுடைய தலையை தடவிக்கொள்ளுங்கள். ஈரக்கை இருக்கும், அந்த ஈரக்கையால் தடவிக்குங்க. ஓ அர்ஜுலக்கும் இலல் காபைனி, 2 கால் வரை உங்கள் 2 கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நாளத்தான் கழுவ சொல்றான். முகத்தை கழுவு, கையை கழுவு, காலை கழுவு, மசக செய் அப்படிங்கிறான். இப்ப இந்த வசனத்தை வைத்து இப்படி ஒளி செய்தால் ஒளி ஏற்கப்படுமா அப்படின்னு கேட்டால் ஏற்கப்படாது. எதனால ஏற்கப்படாதுன்னா, ரசூலுல்லாஹ் இந்த ஒழுவுக்கான முழுமையான வரைவிலக்கணத்தை, டைமென்ஷன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒழுவை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணும், இந்த ஒழுவுல எது கூடும் எது கூடாது. ஒருத்தர் ஒளி செய்யறாரு, காற்று பிரிஞ்சா ஒளி ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை குர்ஆன் வசனம் மென்ஷன் பண்ணுதா? பண்ணல. மென்ஷன் பண்ணல, இல்ல குர்ஆன் சொல்லல. நல்லா அசந்து தூங்கிட்டார், ஒளு கலைஞ்சிரும். குர்ஆன் சொல்லுதா? அதை குர்ஆன் சொல்லல. அப்ப ஒழுவுடைய பெரிய பெரிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் யார் தான் சொல்லி கொடுத்திருக்கிறா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த குர்ஆன் மட்டும் போதுன்னு ஒரு கோஷ்டி உலகத்தில் சுத்துது. அகலுல் குர்ஆன் உங்களுக்கு பேர். இந்த வழக்குமாருக்கு பட்டு குஞ்சோன்னு பேர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு என்ன பேருன்னு கேட்டா, இவன் குர்ஆன் மட்டும் தான் கடைபிடிப்பான், ஹதீஸை தொட மாட்டான். புகாரி வேண்டாம், முஸ்லீம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு நபியே வேண்டாம், எனக்கு 30 ஜுஸ் குர்ஆன் இருந்தா எனக்கு போதும், நான் மார்க்கத்தை கடைபிடிச்சு நான் சொர்க்கம் போயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையில ஒரு கூட்டம். அவனுக்கு பேர் என்னது? பேர்லாம் அழகான பேர், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் வாசிகள். ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்களுக்கு இருந்த பேர் இது. அஸ்ஹாபுல் குர்ஆன் ஒரு கூட்டம் இருந்தாங்க, 70 நபித்தோழர்கள். ஒரு அழகான பேர். அழகான பேருக்கு ஒரு வழிகேடர்கள் அவங்களுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க, அஹ்லுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆன் வாசிகள்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இவங்க நிலைப்பாடு என்னன்னா, நாங்க குர்ஆனை மட்டும்தான் ஏத்துக்குவோம், ஹதீஸை ஏற்க மாட்டோம். குர்ஆனை மட்டும் ஏத்துக்குவோங்கிறது நேர் வழியான்னு கேட்டா பச்சை வழிகேடு, மோசமான வழிகேடு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தரும்போது, நபியே இந்த குர்ஆனை நாம் ஏன் கொடுத்தோம்னா அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றும்
நீங்கள் விளக்கம் கொடுக்கணும்னு குர்ஆன் கொடுத்துருக்கோம். குர்ஆனுக்கு நீங்க என்ன செய்யணும்? விளக்கம் கொடுக்கணும். இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? அப்படி நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கணும். நீங்க விளக்கத்தை கொடுத்து குர்ஆன் விளக்கமும் சேர்ந்தா மட்டும்தான் அது மார்க்கமா நிற்கும். குர்ஆன் மட்டும் என்னவா நிக்காது. குர்ஆன் கொள்கையை தெளிவுபடுத்தும். குர்ஆனை மட்டும் வச்சு நீங்க என்ன செய்யலாம்? இஸ்லாத்துல எது கொள்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் மட்டும் வணங்கணும், மறுமை உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, மாணவர்கள் உண்டு, மறுமை அதாவது விதி உண்டு அப்படின்ற அந்த கொள்கையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நபிமார்கள் வந்தாங்க, சத்திய பிரச்சாரம் பண்ணாங்க, அடிவதைக்கு ஆளாக்கப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க அப்படின்ற வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். எதை தெரிய முடியாது? ஷரியத்தை உங்களால் தெரிய முடியாது. ஷரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அதன் வரைவிலக்கணமாக இருக்கிற நபிகளாருடைய விளக்கத்துக்கு நீங்க போகணும். போகலன்னு என்ன செய்ய முடியாது? உங்களால் ஷரியத்தை நீங்கள் முழுமைப்படுத்த முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் தொழுங்கங்கிறான், 90 இடத்துல வருது. தொழுங்கன்னு எத்தனை இடத்துல வருது? 90 இடத்துல. அஹ்லுல் குர்ஆன்ட்ட கேளுங்க, எப்படிப்பா தொழுவணும்? துவா தான் தொழுகைன்றான். எதுக்கு பேர் தொழுகை? அவன் தொழுவே மாட்டான், பள்ளியை கட்டி வச்சிருப்பான் தண்டத்துக்கு, தொழுவ மாட்டான். ஏன்டா தொழுவ மாட்டேங்க? தொழுங்கிறானே. தொழுகைங்கிற சலாத்துக்கு அரபுல என்ன அர்த்தமா? பிரார்த்தனைன்னு அர்த்தம் இருக்கு. நான் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருவேங்கிறான். இதைத்தான் இல்ல 90 இடத்துல பதிவு வைக்கிறது தான். துவா செய்து தான் பதிவு வைக்கிறான், தொலை சொல்லல. ஆனா கிப்லா பக்கம் முன்னோக்கு நல்லா குர்ஆன்ல பேசுறானே, எப்படின்னு தொழுவ? நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். தொழுகை விஷயத்துல பல மக்கள் வந்து அலட்சியமா இருப்பாங்க, அவங்க நரகவாசி அப்படியெல்லாம் இல்ல பல இடத்துல பதிவு வைக்கிறானே. இது வெறும் பிரார்த்தனை தான் சொல்லப்படுதா? பிரார்த்தனை தான் எங்கனாலும் செய்யலாமே. முழு உலகத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணலாம், படுத்து தூங்கும் போது படுத்து கிடக்கும்போது பிரார்த்தனை பண்ணலாம். தொழுகையும் நல்லா குறிப்பிடுறானே, அதுக்கு நீ ஒளிச்சிங்கிறான். அப்ப துவாக்கு நீ ஒளிச்சிவியா? அதை பத்தி பேசுது. இதா குந்தும் இல ஸலா, தொழுகைக்கு நீ தயாரானால் ஃபக்ஸிரு உஜூஹக்கும், முகத்தை கழுவுங்கிறான். அப்ப துவாக்கு நீ முகத்தை கழுவிக்கிட்டா இருக்கிறன்னு கேட்டா அவன்கிட்ட என்ன இல்ல? பதில் கிடையாது. தொழுகை மட்டும் இல்ல, ஜக்காத்துக்கு என்ன கிடையாது? ஒரு தெளிவான விளக்கம் குர்ஆன்ல கிடையாது. ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கும், எவ்வளவு கொடுக்கணும் கிடையாது. குர்ஆன்ல பார்க்க முடியும் உங்களால? ஆடு இருந்தா இவ்வளவு, மாடு இருந்தா இவ்வளவு, தங்கம் இருந்தா இவ்வளவு, விலை நிலை இருந்தா இவ்வளவுன்னு குர்ஆன்ல கிடையாது. ஹஜ் பண்ணுங்கன்னு குர்ஆன்ல வருது. எப்படி ஹஜ் பண்ணணும்? எந்த மாசம் கிளம்பணும்? எந்த நாள்ல இருக்கணும்? எந்த நாள்ல திரும்பி வரணும்? குர்ஆன்ல இருக்குதா? கிடையாது. ஒரே ஒரு மார்க்க சட்டத்தை வேணா கடைபிடிக்கலாம், நோன்பை கடைபிடிக்கலாம். நோன்புனா என்னது? பட்னி கிடக்கணும். சுபுகு நேரம் ஆரம்பிச்சு மகரிப் நேரம் வரைக்கும் பட்னி கிடங்கலாம். அதை மட்டும் என்ன செய்யலாம்? குர்ஆனை வைத்து நோன்பை மட்டும் கடைபிடிக்க முடியுமே ஒழிய தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இன்னும் ஏராளமான தலாக்கு, ஹுலா என்ற ஷரியத்துக்குள்ள போனா பல மார்க்க சட்டத்தை கடைபிடிக்க முடியாது ஹதீஸுடைய துணை இல்லாமல். அப்ப இந்த அஹ்லுல் குர்ஆன் என்ற இந்த கோஷ்டி மார்க்கத்துக்கு விரோதமான மோசமான கொள்கை கொண்டவர்கள். இதே ஆமா, குர்ஆனை சரியான முறையில் அவர்கள் விளங்காத ஒரு கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மார்க்க பிரச்சாரத்துல குர்ஆனையும் ஹதீஸையும் சேர்த்து தான் மக்கள்கிட்ட என்ன பண்ணாங்க? விளக்கமாக கொடுத்தாங்க. ஒரு குர்ஆன் வசனம் வரும், அதை ஓதி காட்டுவாங்க. சஹாபாக்களுக்கு விளக்கம் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா அப்படின்னு ரசூல் ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் அதை கடைபிடித்தார்கள். இன்னைக்கு இவன் மொத்த ஹதீஸையும் மறுத்து இவர்கள் நேரிய பாதையில் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அப்புறம் ஹவாரிஜ்கள்னு ஒரு கூட்டம் வந்தாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். அலி ரதியல்லாஹு அவங்களை ஆட்சிக்கு எதிராக நடந்தாங்க. அலி ரதியல்லாஹு அந்த ஹவாரிஜ் கூட்டத்தை கொன்றொழித்தார்கள்ங்கிறத நீங்க வரலாற்றை பார்க்கலாம். இந்த ஹவாரிஜ் கூட்டத்தை பொறுத்தவரை இவனுடைய அடிப்படை கொள்கை குர்ஆன் மட்டும் போதும். இவனுக்கு என்ன வேண்டாம்? ஹதீஸ் வேண்டாம். இவன்ல ஒரு சாரார் குர்ஆனை மட்டும் தான் கடைபிடிப்போம், ஹதீஸை கடைபிடிக்க மாட்டோம். சஹாபாக்கள் கருத்தும் சரி, நபியின் கருத்தும் சரி, யாருடைய கருத்தையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கொண்டவர்கள் என்பதை நீங்க வரலாறுல பார்க்கலாம். இது மோசமான நிலைப்பாடு என்பதை பார்க்க முடியுது. ரெண்டாவது இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஒழுவை பொறுத்த வரைக்கும் 4 விஷயம் தான் இதுல கட்டளையிடுறோம். முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, காலை கழுவுங்க, மசக செய்யுங்க. ஆனா இதுல இதெல்லாம் விடுபட்டு இருக்கு. ஆரம்பத்துல நியத் அவசியம், பிஸ்மில்லா சொல்லணும், கைகளை 3 முறை கழுவணும், அதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கணும், மூக்கல தண்ணி செலுத்தணும், முகத்தை கழுவணும், வலது கை இடது கை மசக செய்யணும். மசகு தலைக்கு மட்டும் குர்ஆன் வருது, காதுக்கு செய்யணும் ஹதீஸ்ல வருது. காலை வலது கால் இடது கால கழுவி களிமா சொல்லி முடிங்க. இதுல வேற என்ன ரூல்லாம் இருக்குன்னு கேட்டா, ஒழு செய்யும் போது ஒரு உறுப்பை 3க்கு மேல கழுவக்கூடாது, ஒரு உறுப்பு 1 கீழே நீ கழுவாம விட்டுறவும் கூடாது. இவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறை நம்பிக்கை கொண்டவர்களை தவிர ஒழுவில் வேறு யாரும் பேணுதலாக இருக்க மாட்டாங்க. யாரும் ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க, கேர்ஃபுல்லா பண்றோமா, கரெக்டா கழுவுறோமா அப்படின்னு யார் பயபக்தியா இருப்பா? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும்தான். நபி காலத்துல ஒரு நபி தோழர் ஒளி செய்யறாரு, காலில் ஒரு நாணயம் அளவுக்கான அளவுக்கு தண்ணி பட வேண்டிய இடத்துல என்ன பண்ணல? தண்ணி படல. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க? காலில் தண்ணி ஊத்திட்டு போன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்க ஒளி செய்யல, மறுபடியும் செய்யுங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு டோட்டல் ஒழுவே கெடுத்து விட்டுரும். அதே மாதிரி தூங்குனா என்ன ஆகும்? ஒழு முறிஞ்சிரும். இச்சையோடு மறை உறுப்பை ஒரு ஆண் தன் மறை உறுப்பை, ஒரு பெண் தன் மறை உறுப்பை தொட்டுட்டா என்ன ஆகும்? ஒழு முறிந்து விடும். அதே போன்று மதிநீர் வெளிப்பட்டாலோ, இந்திரியம் வெளிப்பட்டாலோ, யூரின் போயிட்டாலோ, லெட்டின் போயிட்டாலோ, காற்று பிரிந்தாலோ ஒழு முறிந்து விடும். ஒட்டக கறி சாப்பிட்டால் ஒழு முறிஞ்சிரும். இவ்வளவு சட்டத்தை நீங்க எங்க தான் போய் படிக்கணும்? குர்ஆன்ல தான் போய் ஹதீஸ்ல தான் போய் படிக்க முடியும். குர்ஆனை கொண்டு முழுமையாக ஷரியத்தை வழங்க முடியாது. கொள்கை வழங்கிக் கொள்ளலாம்,
என்பதை பார்க்க முடியுது. அதே மாதிரி அல்லாஹ் இதுல கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொல்றான். ஒயின் குந்தும் ஜுனூபன், நீங்கள் குளிப்பு கடமையானவராக இருந்தால் ஃபத்தஹரு, நீங்கள் குளித்து தூய்மையாகுங்கள். எப்படி என்ன ஆகணும்? குளிப்பு கடமையானவர் இருந்தால் குளிச்சிருங்க. ஒயின் குந்தும் மருதா, ஒருவேளை நீங்க குளிப்பு கடமையானவராக இருந்து நோயாளியாக இருந்தால், அவ அலா சஃபரின், அல்லது பயணியாக இருந்தால், அவ் ஜா அஹது மின்கும் மினல் காயித்தி, அல்லது உங்கள ஒருத்தர் கழிவறையிலிருந்து வெளியே வராரு, தண்ணி இல்லை, அவுலா லா மஸ்துமின் நிசா, நீங்கள் பெண்களை தீண்டினால் அல்லது அதாவது அல்லாஹ் தாம்பத்தியத்தை பற்றி பேசுறான், தாம்பத்தியத்தில் நீங்கள் ஈடுபட்டால், ஃபலம் தஜிது மாஅன், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத போது, ஃபத்தயம்மமு ஸஈதன் தய்யிபன், தூய்மையான மண்ணை தொட்டு நீங்க என்ன செய்யுங்க? தயமும் செய்யுங்கள். இந்த வசனம் அருளப்பட்டதற்குரிய சூழ்நிலை என்பது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பனு குரைலா என்கிற ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு மதிய வேளை திரும்புறாங்க. ஆயிஷா நாயகி தன் முத்துமாலை தொலைச்சிட்டாங்க. ஆயிஷா நாயகி முத்துமாலையை தொலைத்தது 2 இடம். பகல்ல ஒரு வாட்டி தொலைப்பாங்க, அது கிடைச்சிரும், ஆனா தாமதமாகும். இரவுல தொலைப்பாங்க, அது கிடைக்காது. அது ரொம்ப தாமதமாகி ஆயிஷா நாயகி விட்டுட்டு மக்கள்லாம் போயிருவாங்க. அவங்க மேல அவதூறு பரவும். பிறகு குர்ஆன் வசனம் இறங்கி ஆயிஷா நாயகியினுடைய தூய்மையை அல்லாஹ் நிரூபிப்பான். இப்படி நிறைய நடந்தது. இந்த பகல்ல நடந்த நேரத்தில் வந்த வசனம் தான் இது. ரசூல்லா வராங்க, ஆயிஷா எல்லாரும் இறங்குறாங்க, கழிவறைக்கு போறாங்க. பகல் நேரத்தில், மதிய நேரம் போயிட்டு வந்து ஆயிஷா நாயகி ரசூல்லா என்ன சொல்றாங்க? முத்துமாலையை காணும், அது வந்து எடுத்து கொடுக்கணும். இப்ப ரசூல்லா வந்து தான் இருப்பது நியாயம், அடுத்தவங்களுக்கு இருக்க வரைக்கும் நியாயம் இருக்கா? நீங்க கிளம்புங்க, நான் என் மனைவியினுடைய அமானிதத்தை எடுத்து கொடுத்துட்டு தான் வருவேன்னு சொல்லும் போது எல்லா மக்களும் உட்கார்ந்துட்டாங்க. மதிய நேரம் லுகர் டைம் ஆயிடுச்சு. இப்ப ஒளிச்ச எண்ணெய் இல்ல, தண்ணி இல்ல. பல நபித்தோழர்கள் நேர யார்ட்ட போறாங்கன்னா அபூபக்கர்ட்ட போறாங்க. ரசூல்லா அப்ப ஆயிஷா நாயகியினுடைய மடி மீது தலை வைத்த நிலையில தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர்ட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபூபக்கரே, உங்க மகள் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? அவங்க அந்த முத்துமாலையை தொலைக்காம இருந்ததா இன்னத்துக்கு கிளம்பியிருப்போம், மதினா கூட போயிருக்கலாம். லுகர் டைம் வந்துருச்சு, அங்க போய் ஒளி செஞ்சிருக்கலாம். இப்போ ஒளி செய்ய முடியல, லுகர் நேரம் வந்துருச்சு, நாங்க என்ன செய்யறது? அது வரைக்கும் என்ன அருளப்படலை, தயமும் பற்றிய சட்டம் அருளப்படலை. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ஆயிஷா நாயகிட்ட வராங்க. வந்து என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க ஆயிஷாவை. உன்னாலதான் இந்த காரியம், எங்களுக்கெல்லாம் சிரமத்தை கொடுத்தது நீதான், நீ மாலையை தொலைக்காம இருந்தது பிரச்சனை வந்திருக்குமான்னு அடிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி பிற்காலத்தில் சொல்றாங்க, நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பேன், ஒன்னு நவுண்டு இருப்பேன், விலகி இருப்பேன், எதையாவது பண்ணியிருப்பேன். ரசூலுல்லாஹ் என் மடியில படுத்து கிடக்குறாங்க, அவங்க எந்திரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணல, நான் அமைதியா இருந்தேன். ஒரு தந்தை மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து ரசூலுல்லாவுக்கு மனைவி என்ற அந்தஸ்தில் இருக்கும்போது கூட சில காரியங்களுக்கு கண்டிப்பதற்கு அடிக்கிறாரு. நபி முன்னாடி நடக்குது, நபியின் காலத்தில் நடக்குது, அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். தண்ணீர் இல்லாத நேரத்தை நீங்கள் அடைந்தால் ஃபத்தயம்மமு ஸஈதன் தய்யிபன், தூய்மையான மணலை தொட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? தயமும் செய்து கொள்ளுங்கள். பூமி அனைத்தும் நமக்கு வந்து தூய்மை செய்வதற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை நீங்க தொட்டு அந்த கையை தட்டி முகத்தையும் உங்களுடைய முன் கைகளையும் தடவி கொள்ளுங்கள். ஒளி செஞ்சா என்னெல்லாம் செய்யலாமோ தயமும் பண்ண அத்தனையும் செய்யலாம். இதுக்கு கால அவகாசம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும், தண்ணீரை பயன்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் தயமும் செய்து கொள்ளலாம். அந்த வசனத்தோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்வோம்.
அல்லாஹ் சொல்லுகிறான், தூய்மையான மணலை தொட்டு நீங்கள் தைமம் செய்து கொள்ளுங்கள். எப்படின்னா, ஃபம்சஹு பி உஜூஹிக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் தடவிக்கொள்ளுங்கள். ஐதீக்கும் மின்ஹு, இன்னும் உங்களுடைய கைகளை தடவிக்கொள்ளுங்கள். மா யுரீதுல்லாஹு யஜால அலைக்கும் மின் ஹரஜ், அல்லாஹ் உங்களுக்கு என்ன நாடல, சிரமத்தை நாடல. வலாக்கி யுரீது லியுத்தஹீரக்கும், உங்களை தூய்மைப்படுத்தவும். வலியுத்திம்ம நிஅமத்தஹு அலைக்கும், உங்களுக்கு தன்னுடைய அருளை அல்லாஹ் முழுமைப்படுத்தவும். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தவும் தான் அல்லாஹ் நாடுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். தைமமை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் இல்லை என்றாலோ, அல்லது தண்ணீர் இருக்க பற்றாக்குறை ஆயிடும் அப்படிங்கிற பயம் ஏற்பட்டாலோ, அல்லது தண்ணீர் இருக்கு பயன்படுத்த முடியாது, உடம்பெல்லாம் காயம், கட்டு போட்டிருக்கு, காய்ச்சல், ரொம்ப குளிர், இது மாதிரியான நிலை வந்தாலோ நீங்கள் தைமம் நாடலாம். தைமம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமமான நேரத்தில் தான் தைமம், அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் சிரமம் குறைவாகவே இருந்தாலும் நீங்க அதன் பக்கம் நீங்க போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு வார்த்தை, சிரமமான நேரத்தில் கூட ஒருவர் ஒளி செய்வாரே ஆனால் அவருக்கு கூலியில பிரம்மாண்டம் கிடைக்கும். அதிகமான கூலி யாருக்கு கிடைக்கும்? கடுமையான குளிர், ஒளி செய்யவே முடியாது, அல்லது அவர் குளிப்பு கடமையாயிட்டார், கடுமையான குளிரா இருக்கு, குளிக்கவே முடியாது, அந்த நிலையிலும் ஒருத்தர் குளிச்சு ஒளி செய்வாரே ஆனால் அவருக்கு என்ன கிடைக்கும்? கூலியில அதிகம் கிடைக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, உயிரை மாய்த்து கொண்டு அமல் செய்வது அல்லாஹ் விரும்பல. நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தி ஒருவேளை தொழுகைக்காக வேண்டி குளிச்சுட்டு 10 நாள் காய்ச்சல கிடக்கிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஒரு நாள் காய்ச்சல கிடந்தாலும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதனால் அப்படியான காரியத்தை மார்க்கம் செய்ய ஏற்றுக்கொள்ளல. எனக்கு காய்ச்சல்லாம் வராது, ஆனா குளிர் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அந்த குளிச்சு வர்ற வரைக்கும் ஒரு பெரிய பாடா இருக்கும் அப்படின்னா நீங்கள் சிரமத்தை சகித்து கொண்டால் உங்களுக்கு என்ன இருக்கு? நன்மைகள் அதிகம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 சாராருக்கு நன்மை அதிகம். அந்த நன்மையெல்லாம் லேசில் அடைய முடியாது. ஒருவர் ஒரு தொழுகை முடித்து அடுத்த தொழுகைக்கு அவர் காத்து கொண்டிருப்பார் பள்ளியில், இவர் அடைகிற நன்மை யாரும் அடைய முடியாது. இன்னொருவர் வீட்டில் ஒளி செய்து கொண்டு நடந்தே பள்ளிக்கு வருவார், இவருடைய கூலி என்ன செய்ய முடியாது? லேசில் அடைஞ்சிட முடியாது. மூன்றாவது, சிரமமான சூழ்நிலையிலும் ஒளி செய்யக்கூடியவர், சிரமமான சூழ்நிலையில கூட ஒளி செஞ்சுதான் தொழணுன்ற இடத்த ஒருவர் ஒளி செய்வாரே ஆனால் அவர் கூலியில் அதிகத்தை பெறுகிறார் என்று மார்க்கம் சொல்லுது. தைமமை பொறுத்த வரைக்கும் குளிப்பு கடமை ஆனாலோ அல்லது தண்ணீர் இல்லை என்றாலோ ரொம்ப பெரிய சிரமம் தான் வரணுன்ற அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காம, சின்ன சிரமங்கள், ஆனா இதை காரணத்து ஒருவேளை தொழுகை அடிபட்டுரும், மிஸ் ஆயிரும், அல்லது நம்ம குளிச்சோ ஒளி செஞ்சு அது காய்ச்சலையும் தலைவலியும் உண்டாக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தைமமை நாடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லேசை தான் நாடுறான். செய்யவே கூடாதுன்னு இருப்பான், செய்யலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்லா விட்டுட்டான். இன்னைக்கு நிறைய மக்கள் சில காரியங்கள்ல காலையில எந்திரிச்சு குளிக்கணுமேங்கிறதுக்காண்டி தாம்பத்தியத்தை புறக்கணிக்கக்கூடிய தம்பதியர்களும் உண்டு, அல்லது குளிக்கணுமேங்கிறதுக்காண்டி தாம்பத்தியத்தை செஞ்சுட்டு தொழுகையை புறக்கணிக்கிற மக்களும் உண்டு. ரெண்டுமே தப்பு. நீங்க தொழுகையை புறக்கணிச்சா பாவி, தாம்பத்தியத்தை புறக்கணிச்சாலும் பாவி, ரெண்டுமே செய்யக்கூடாது. தாம்பத்தியத்தின் தேவை இருக்கும் போது அந்த வாழ்க்கை துணைகள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதில் எந்த தவறும் இல்லை. காலையில் எந்திக்கிறீங்க, குளிக்க முடியாது, ஒளி செய்ய முடியாது, டைம் பண்ணிட்டு போங்க, அல்லாஹ் லேசுபடுத்தி இருக்கிறோம். நீங்கள் தொழுகையும் பார்க்கணும், பேரலா நீங்க எதையும் பார்க்கணும், உங்களுக்குரிய வாழ்க்கையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடி இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தை வாயிலாக சொல்கிறான். இதனுடைய தொடர் வசனங்களை வரக்கூடிய வாரங்களில் சூரா மாயிதா 40 முதல் 40 வசனம், நம்ம 30 சொன்னோம், 6 தான் போயிருக்கு, முதல் 40 வசனம் படிச்சுட்டு வாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.